இதை படிக்கணும்னா உங்களுக்கு முதல்ல தமிழ் ஆல்பபெட்ஸை படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. அப்பதான் இதுல இருக்கிறது என்னன்னு நமக்கு புரியும். அதே மாதிரி இதை படிக்கணுன்ற போது உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க இதுல இருக்கிற மீனிங்கை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரிதான் இதுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்தி ஆல்பபெட்ஸை பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரியும். இப்படிதான் நீங்க இத படிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா எப்படி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மாதிரி உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த சிம்பிள்ஸை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்க முடியும். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெயந்த். நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ரவி ஹில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கன்வென்ஷனல் சயின்ஸ் அண்ட் கிரிட் ரெஃபரன்ஸ், அதாவது மரபியல் குறியீடு மற்றும் கிரிட் ரெஃபரன்ஸ்னா நம்ம அந்த குறியீடு இருக்கிற நம்பர்ஸ் எந்த ஸ்பாட்ல இருக்கு இத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லும் நல்லா டீப்பா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்த அந்த ஸ்கேல் அண்ட் கிரீட பத்தி ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ரிவிஷன்ல இருந்து தான், விட்ட இடத்துல இருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதனால நேற்று லெசனை நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்த பின்னாடி நிறைய ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க. அதனால அது கீழே இருக்கும், லைட்டா அதை மேல வர வைக்கிறதுக்காக ஒரு குயிக் ரிவிஷன் பார்ப்போம். ஸ்கேல் ரெண்டு வகைப்படும் சொன்ன, ஒன்னு ஸ்மால் ஸ்கேல், இன்னொரு லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் எங்க இருக்குதுன்னா நம்ம வேர்ல்டு அட்லஸ் மேப் இந்த இதெல்லாம் என்ன ஸ்மால் ஸ்கேல் இருக்கும். அதாவது ஜூம் அவுட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்மால் ஸ்கேல்ல வந்து பூமியில இருக்கிற ரொம்ப இடத்த மேப்ல ரொம்ப சின்ன இடத்துல காட்டுவாங்க. அதுதான் ஸ்மால் ஸ்கேல். அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிடுச்சு, லார்ஜ் ஸ்கேல்னு சொல்லியாச்சு. லார்ஜ் ஸ்கேல்னா ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி, அதாவது மேக்சிமம் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் குறைவான இடத்த மேப்ல அதிகமா பிளேஸ்ல காட்டிருப்பாங்க. ஸ்கேல் வந்து நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் நம்ம சொல்லியாச்சு. 1/50,000 இருக்கும், 1/25,000 இருக்கும், 1/1 lakh இருக்கும், 1/2,50,000. இந்த மாதிரி 4 ஸ்கேல் நம்மளுடைய ரெக்டாங்குலர் சர்வீஸ் ப்ரொடக்டர்ல இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அது எப்படி என்னன்றதெல்லாம் பத்தி பார்க்கவும். இன்கேஸ் இந்த வீடியோ முன்னாடி அந்த வீடியோ பார்க்கணும்னா ஒரு முறை நீங்க பாருங்க. அப்பதான் இந்த கிளாஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும். இல்லைன்னா உங்களை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டோம். இப்ப கன்வென்ஷனல் சயின்ஸ் மற்றும் கிரிட் ரெஃபரன்ஸை பத்தி பார்ப்போம். ஏன்னா ஒரு மேப்பை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற அந்த மரபியல் குறியீடு என்ன பிளேஸுக்கு என்ன சிம்பிளை வச்சு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க இன்னும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஈஸியா மேப் ரீடிங்க படிக்கணும். எப்படி ஒரு லாங்குவேஜுக்கு அதுல இருக்கிற அல்பபெட்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் மேப் படிக்கிறேன்னா அதுல இருக்கிற அல்பபெட்ஸ் என்னன்னா இந்த கன்வென்ஷனல் சயின்ஸ். ஒரு சர்ச்சை எப்படி காட்டியிருப்பாங்க, ஒரு ரோடு போதுன்னா எப்படி காட்டியிருப்பாங்க, ஒரு சர்வே ட்ரீ பழைய ட்ரீனா எப்படி காட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம். இதுதாங்க அந்த டோபோகிராபிக்கல் மேப், அதாவது என்சிசி ஆர்மி இதுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ற இந்த டோபோகிராபிக்கல் மேப் இப்படித்தான் இருக்கும். இந்த மேப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேப் சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மேப் சீட், இந்த ஒரு மேப்ல நமக்கு இந்த மேப்ல எத்தனை ஏரியாவை இருப்பாங்கன்னா இந்த ஒரு காலம், அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் வந்துட்டு நம்ம 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னு சொன்னோம். அப்படி இருக்கிற போது இது டோட்டலா இருக்கிற இது ஃபுல் மேப் வந்து கிரவுண்ட்ல நமக்கு 700 கிலோமீட்டரை கவர் பண்ணுங்க. 700 கிலோமீட்டர் வந்து இந்த மேப்ல இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த
மேப் ஷீட் நம்பர் எதுக்குன்ட்டு இன்கேஸ் இந்த 700வது கிலோ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த பக்கம் போனோன்ற போது இந்த பக்கம் மேப் ஷீட்டு என்ன நம்பர்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மேப்பை வச்சு நம்ம வேற நம்பருக்கு போவோம். அதனால தான் மேப் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க நம்பரு. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த மேப் ஷீட்ல இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த நம்பர் தான் நெக்ஸ்ட். இதுக்கு அடுத்தது ரைட் சைட்ல இந்த மேப் வந்து நம்ம சென்டர்ல இருக்கிறதா இப்ப இருக்கிற மேப்பு நம்பரு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ரைட்ல போனோம்னா இந்த நம்ம மேப்பை தான் நம்ம வந்து இந்த சீட் நம்பரை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து நார்த் வெஸ்ட்ல போறோம், நார்த் ஈஸ்ட் சைட்ல போனோம்னா இந்த நம்பரு, சவுத்துல ஈஸ்ட் போனோம்னா இந்த நம்பர். அதனால எந்தெந்த சைடு நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பரை மேப் ஷீட்டை வந்து மேப்பை சூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மேப்பு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி இப்ப பார்க்க போறது கன்வென்ஷனல் சைன்ஸ். இந்த கன்வென்ஷனல் சைன்ஸ பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும் என்னென்ன பிளேஸ என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி நீங்க படிக்கிற மேப்ல கீழே கொடுத்துருப்பாங்க லெஜெண்ட் மாதிரி. ஏன்னா எந்தெந்த சிம்பிள என்னன்னா இப்ப ரிவர் இருக்குன்னு பாருங்க, அந்த ரிவரை வந்து இந்த மாதிரி சிம்பிளை காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லும் எழுத முடியாது, எழுதாததுனாலதான் நம்ம மேப்பை காட்டுறது. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சியா இப்ப சர்ச்சி ஒரு கோவில் எல்லாம் இருக்கின்ற போது டெம்பிள், சத்ரி, சர்ச், மஷ் இதெல்லாம் காட்டினா பாருங்க, டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற சிம்பிள் டெம்பிள் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு இது மஸ்க் எப்படி இருக்கும், சர்ச்சுன்னா எப்படி இருக்கும், இன்கேஸ் கிரேவ்ஸ்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கன்வென்ஷன் சயின்ஸ் லெஜண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த எலிபேட் கிரவுண்டு, ஏரோபிளான், ஏரோட்ரம் இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுப்பாங்க. இந்த சிம்பிள் எல்லாம் உங்களுக்கு இந்த மேப்ல எங்கெங்க இருக்கோ, இன்கேஸ் இந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல அது இருக்கு. அந்த நம்ம இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம கோவில் நம்ம மேப்ல பாத்துக்கலாம். இந்த ரெட்டா இருக்கிறதெல்லாம் என்னது, பர்மனன்ட் ஹட்ஸ், அதாவது நிரந்தரமான வீடுகள். இந்த மாதிரி தான் நம்ம மேப் ரீடிங்க படிக்கிறதுக்கு இந்த கன்வென்ஷன் சயின்ஸ் யூஸ் ஆகும். இந்த கன்வென்ஷன் சயின்ஸ் இல்ல, அதாவது இந்த மரபியல் குறியீடெல்லாம் நம்ம இல்லைன்ற போது இவ்வளவு பெரிய லெட்டர்ஸ் எழுதியாச்சுன்னா எழுத்து ஃபுல்லுமே நம்ம அந்த 2 சென்டிமீட்டர் வருன்றதுனால தான் இவங்க இந்த மாதிரி நமக்கு மரபியல் சயின்ஸ் அதாவது கன்வென்ஷன் சயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேப் ரீடிங் பண்றதுன்றத பத்தி அவங்க டிரா பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நேத்தே சொன்ன மாதிரிதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாண்டிங் லைன் வந்துட்டு இங்க கவுண்டிங் பாருங்க, இந்த ஆரஞ்சு அதாவது ரெட் கலர்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, 48, 49, 50, 51 இந்த மாதிரி ஈஸ்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போற நம்பர் ஈஸ்டிங் லைன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு கீழ இருந்து பாத்தீங்கன்னா 12, 13, 14 இந்த மாதிரி நார்த் சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டு போறதெல்லாம் நார்த்திங் லைன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஒரு பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பிளாக் தான் நம்ம கிரீடுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு பிளாக்கோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும், 2/2. இந்த 2/2ன்ற போது இது 2/2 வந்து கிரவுண்ட்ல வந்துட்டு 1 கிலோமீட்டர் நமக்கு காட்டும். இந்த 1 கிலோமீட்டர்ல நமக்கு என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மட்டும் இங்க டிரா பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னா கன்வென்ஷனல் சயின்ஸ்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மேப்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல என்னென்ன கலர்ஸ் என்னென்ன இண்டிகேட் பண்ணணும். இதுல மேக்சிமம் நமக்கு பாருங்க எல்லோ கலர் இருக்குது. இந்த எல்லோ கலர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்றோம்னா இந்த ஏரியா வந்து கல்டிவேபிள் கிரவுண்ட், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய இடம். அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடம்ன்ற போது அதுல நிறைய ஆறுகள் எல்லாம் போகும். இந்த கருப்பா லைன் எல்லாம் போகுது பாத்தீங்களா, இந்த கருப்பான லைன்ஸ் எல்லாம் இது என்னது, ஆறு, சீசனபிள் ஆறு, அதாவது மழை காலத்துல எல்லாம் போற ஓடைகள். இந்த அதுதான் இந்த கருப்பு லைன் எல்லாம் காட்டும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குது. இந்த ஒயிட் கலர் என்ன காட்டுதுன்னா அது பேட் லேண்ட், அதாவது பாறை இருக்கிற ஏரியா. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம விவசாயம் பண்ண முடியாது, மக்கள் வாழ முடியாதுன்றதுனால தான் மேக்சிமம் இந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு வீடு இருக்கிறதுக்கான கன்வென்ஷன் சயின்ஸ் இருக்காது. இந்த கிரீனரிஸ் எல்லாம் பாருங்க, கிரீனர் ரொம்ப இருக்குதுன்னா அந்த ஏரியா என்ன, அது நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியா, காட்டு பகுதிகள். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் என்னன்னா நீரோடைகள், அதாவது குளம் இருக்கு, போன்ஸ், இந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஏரியாவை காட்டுறதுக்கு தான் இது
ப்ளூ கலர் காட்டுவாங்க. அது மேக்சிமம் பாருங்க தண்ணி இருக்கிற பக்கத்துல நிறைய ரெட் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் வீடுங்க இருக்கு. ஏன்னா மனிதன் உயிர் வாழ தண்ணி ரொம்ப முக்கியம். அதனாலதான் தண்ணி இருக்கிற பக்கமா தான் அப்ப எல்லாம் நமக்கு சிந்து சமவெளி இந்த மாதிரி எந்த ஒரு சிவிலைசேஷன் உண்டானாலும் தண்ணி இருக்கிற பக்கத்தை தான் உண்டாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரவுன் கலர்லாம் இருக்கு பாருங்க. இந்த பிரவுன் கலர்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டூர்ஸ். இதெல்லாம் கண்டூர்ஸ் சொல்லுவோம். இந்த மலையோட இதை வந்து மலைப்பகுதிகள் இதான் கண்டூர் லைன் சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா கலரை பத்தி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். யாருன்னா பார்க்கலாம் அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப நம்ம கன்வென்ஷன் சயின்ஸை பத்தி பார்த்துட்டோம். கிரிட் ரெஃபரன்ஸை பத்தி பார்ப்போம். எப்படி நம்ம ஒரு ஜிஆர பிளாட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம உங்களுக்கு இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு சொல்ல போயிடுச்சுன்னா, சிம்பிளா இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா அந்த பிளஸ் குறிக்கு மேல உங்களுக்கு ஒரு கோவில் தெரியும். நல்லா பாருங்க. இந்த கோவில் அந்த பிளஸ் குறிக்கு மேல அந்த கோவில் தருது. அதே மாதிரி முன்னாடி உங்களுக்கு ஒரு கோவில் தருது. இந்த இடத்துல இங்க இருக்கிறது இதுதாங்க கோவில். இப்ப இந்த கோவிலோட ஜிஆர் ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஃபிகர் ஜிஆர்னு எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்டிங் லைன் இதுதான் ஸ்டாண்டிங் லைன். கீழே இருக்கும் மேலே இருக்கும். இந்த 47 இருக்கு பாத்தீங்களா, இது கீழே இருக்கிறது ஈஸ்டிங் லைன். ஃபர்ஸ்ட் இந்த 47 எழுதிருக்கணும். 47. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த நார்த்திங் லைன் எழுதணும். இது 12, இது 13. இது வந்து 13க்கு மேல இருக்கிறதுனால நம்ம 47க்கு ரைட் சைடுல இருக்கு. ஓகே, 47 13. இது வந்து 4 ஃபிகர். 47 13 பிளாக்ன்றது இது ஃபுல்லுமே காட்டும் உங்களுக்கு. இப்ப இந்த 47ல எத்தனாவது பேஜ்ன்ற போது இந்த 47 நம்ம 10 டிவைட் பண்ணணும். அதாவது 2 mm ஒரு பிளாக். அப்ப அப்படின்ற போது நமக்கு 20 mmன்றது 2 சென்டிமீட்டர் வந்துடும். அப்ப இது வந்து மூணாவது 4 mm விட்டுட்டு இருக்குன்ற போது இப்ப மூணாவது பிளாக்ல இருக்கு. அப்ப 47 3 13 2. இதோட 6 ஃபிகர் ஜிஆர் என்ன வரும்? 4 7 3 1 3 2. இந்த மாதிரி தான் நம்ம ஜிஆர படிப்போம். 6 ஃபிகர் ஜிஆர். அதே மாதிரி ஒவ்வொரு கன்வென்ஷன் சயின்ஸ்க்கும் என்னென்ன இருக்குன்றத நம்ம இப்படி சொல்லலாம். உங்களுக்கு நல்ல புரியணுன்றதுனால இப்ப இந்த போர்ட்ல கிளியரா காட்டுற பாருங்க. இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கிரேடு. அதாவது 2x2 சென்டிமீட்டர் இருக்கிற கிரேடு. அதோட ஈஸ்டிங் லைன் நம்பர் பாருங்க 28 and 29. இதுல நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 29. இதுல வந்து உங்களுக்கு வந்து 3 கன்வென்ஷனல் சயின்ஸ் தெரியும். இங்க இருக்கிறது ஒண்ணு சர்வேட்ரி. மரமெல்லாம் பச்சை கலர் தானே இருக்குன்னு சொல்லலாம். பட் சர்வேட்ரி என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர் இருக்கும். கலர் இண்டிகேஷன்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கு பாத்தீங்க, இதுதான் மக்கான், அதாவது பர்மனன்ட் வீடுங்க. இங்க இருக்கிறது மேல ஒரு கோவில் இருக்கு. இந்த ட்ரீ எந்த கிரேட்ல இருக்கு? இந்த ஃபுல் மூணுமே எந்த ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் இருக்கு. இதோட கிரீடோட நம்பர் என்ன? 4 ஃபிகர் ஜிஆர்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 2852. 28ன்றது ஈஸ்டிங் லைன், 52ன்றது நார்த்திங் லைன். இதுக்குள்ள இது இருக்கு. பட் இது வந்து 4 ஃபிகர் ஜிஆர் ஸ்டார். இது 6 ஃபிகர் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா சேம் பிளாக்க பாருங்க. அந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த 2x2 சென்டிமீட்டரை 10 டிவைட் பண்ணிருக்கோம். இந்த 10 டிவைட் பண்ற போது இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளாக் செகண்ட் பிளாக் இது வந்து 28.1 28.2 28.3 இப்படி சொல்லிட்டு போகும்போது இது 28.1 28.2. அப்ப ரெண்டாவது பிளாக்ல இருக்கு. அப்ப இது என்ன 282ன்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்தது 52 52.1 52.2 52.3. அப்ப இதுல எத்தனை இருக்கு? மூணாவதுல இருக்கு. அப்ப 523. இப்படிதான் இந்த சர்வேட்ரியோட 6 ஃபிகர் ஜிஆர். அதே மாதிரிதான் நம்ம பாருங்க இந்த பர்மனன்ட் மக்கான் இருக்கு. அதோட ஜிஆர் என்ன இருக்கும்? 28. இப்ப 7ல இருக்கு. 1 2 3 4 5 6 7. 7வது பிளாக்ல இருக்கிறதுனால 7. அதே மாதிரி 52 ஆச்சு. 52ல 1 2 3 4 5. 5வது பிளாக் இருக்கிறதுனால 5. இதே மாதிரி நம்ம 289 இங்க இருக்கிற மந்திரம் என்ன இருக்கும்? நம்ம
289. இந்த 28ஓட 9வது பிளாக்ல இருக்கு. இங்கிருந்து பார்த்தாச்சுன்னா 28ஓட 9வது பிளாக்ல இருக்கிறதுனால 9. அதே மாதிரி இங்கிருந்து 52ஓட 9வது பிளாக்ல இருக்கிறதுனால 9. இதோட 289 529. இதுதான் இது கன்வென்ஷன் சைன்ஸோட 6 ஃபிகர் GR. இதே நம்ம 8 ஃபிகர் GR எடுக்கணும்னா இந்த ஒரு பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பிளாக்க பாருங்க. இங்க இதை நம்ம 10ஆ டிவைட் பண்ணிருக்கோம். இந்த ஒரு பிளாக்க 10ஆ டிவைட் பண்றதுனால இது என்னது 282 இந்த பிளாக். இதுல இருந்து பாருங்க 1 2 3 4 5 5ஆவதுல இருக்கு. அப்ப 2825. அதே மாதிரி இது என்னது 523. 523ல இங்க இருந்து கவுண்ட் பண்ணிச்சுன்னா 1 2 3 4 5 6 6. அப்ப 526. இது மாதிரி நம்ம 8 ஃபிகர் GR எடுத்திருக்கோம். இந்த 8 ஃபிகர் GR எடுத்தாச்சுன்னா அப்ராக்சிமேட்லி நம்ம போய் சேர்ற இடம் நியர் அபவுட் நம்ம கம்பாஸை யூஸ் பண்ணிட்டு போயிடுச்சோன்னா மினிமம் 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் சரௌண்டிங்குள்ள நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம். இதுதான் கன்வென்ஷனல் சயின்ஸும் கிரிட் ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறன்றதும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாச்சானா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்ப நீங்க கண்டினியூவா ஒரு லெசனை படிச்சுட்டு போலாம். எப்படி நம்ம 4 ஃபிகர் GR 6 ஃபிகர் GR 8 ஃபிகர் GR ஒரு கன்வென்ஷன் சைன்ஸ் எடுக்கிறது என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி கன்வென்ஷன் சைன்ஸ்னா எப்படி அந்த சிம்பிள்ஸ் இருக்கும், மேப்ல எழுதுறதுனா ரொம்ப இடம் பிடிக்கும், அதனால எழுத முடியாது எல்லாம் தான் நம்ம ஒரு கன்வென்ஷன் சைன்ஸ் மறுபடியும் வச்சு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவோட கண்டினியூ அடுத்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.